பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆம், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 32:13. அது நான் சொல்ற கண்மலையின் தேனினாலும் கற்பாறையின் எண்ணெயினாலும் போஷிப்பேன் என்பது தான் அந்த வார்த்தை. அதன்படி இந்த மாதத்திலே அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்மலையை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு முதலாவது இங்கு ஒரு கண்மலையை பார்க்கிறோம். இந்த கண்மலைக்கு பெயர் இஸ்ரவேலின் கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் கண்மலை. அப்போ இந்த கண்மலை என்பது என்றாலே அது ஒரு பெரிய மலை என்பது நமக்கு தெரியும். அப்போ மலையிலேயே இது என்ன இஸ்ரவேலின் கண்மலை என்று சொன்னா, இங்கு சொல்லப்படுகிற இஸ்ரவேலின் கண்மலை என்கிற வார்த்தையானது உண்மையான ஒரு கற்பாறைகள் நிறைந்த மலையை குறிக்கவில்லை. இஸ்ரவேலின் கண்மலை என்பது ஒரு மனிதனை குறிக்கிறது. அப்போ அந்த மனுஷனை ஆண்டவர் மலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ ஆண்டவரால் மலைக்கு ஒப்பிட்டு பேசப்பட்ட அந்த மனுஷன் யாருன்னு சொன்னா அவர்தான் சூத்திர யாக்கோபு. அந்த யாக்கோபு தன் குமாரனாக யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அந்த யோசேப்புக்கு சொல்லுகிறார், இந்த என்னுடைய குமாரனாகிய யோசேப்பு அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் அல்லது ஆவான் என்று சொல்லு. இங்கு நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ கண்மலைகள் இருக்கிறது. அதுல இந்த இஸ்ரவேலின் கண்மலை என்பதை ஆண்டவர் விசேஷத்துவப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த இஸ்ரவேலின் கண்மலை என்றால் என்ன? இந்த இஸ்ரவேலின் கண்மலை என்கிற அந்த மனுஷனுக்குரிய சூத்திரம் உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னா, இந்த இஸ்ரவேலின் கண்மலை என்பதற்கான சரியான அர்த்தம் அதே வசனத்துல இருக்கிறது. எதே வசனம்? ஆதியாகமம் 49 அதிகாரம் 24வது வசனத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென். இப்போ இந்த இஸ்ரவேலின் கண்மலை என்பது எப்படி இருக்கக்கூடியது? ஒரு வில் எப்படி உறுதியாய் நிற்கும் என்று சொல்லப்பட்டதோ அதே போல இந்த கண்மலையானது எப்போதும் உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரு கண்மலையாய் இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ கண்மலைனாலே உறுதியாகத்தானே இருக்கும். அது இஸ்ரவேலின் கண்மலைத்தான் உறுதியா இருக்குமா என்று கேட்டா பைபிள்ல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகள் அதிர்ந்தன என்று பார்க்கிறோம், மலைகள் அசைந்தன என்று பார்க்கிறோம். அப்போ அதிரக்கூடிய மலைகள் உண்டு, அசையக்கூடிய மலை உண்டு. இதுல மலைகளிலேயே ஒரு வித்தியாசமான மலையும் உண்டு. இயேசு சொன்னார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழு என்று சொன்னால் விழும். அப்போ மலையிலேயே ஒரு மலை இருந்துச்சு, அது சூத்திரம் அசைவாடக்கூடிய மலை, அது சூத்திரம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய மலை. இப்படி அதிரக்கூடிய மலைகள் இருந்தது, அசையக்கூடிய மலைகள் இருந்தது, இடம் விட்டு இடம் பெயர்கிற மலைகள் இருந்தது, வெடித்து சிதறுகிற மலைகள் இருந்தது. சோத்திரம், கர்த்தர் நல்லவன். அது தரம், அதாவது உயரம் குறைந்து போன மலைகள் இருந்தது.
இப்படி எத்தனையோ மலைகள் அந்நாட்களில் காணப்பட்ட நேரத்துல இந்த இஸ்ரவேலின் கன்மலையோ அது உறுதியாய் நின்றது. அப்போ இந்த இஸ்ரவேலின் கன்மலையின் முதலாவது விசேஷம் என்னவென்றால் உறுதியாய் நிற்பது. இந்த இஸ்ரவேலின் கன்மலையை முதலாவது சோதரோட வில் உறுதியாய் நின்றதற்கு இணையாய் சொல்லப்படுகிறது. இரண்டாவது கர்த்தர் நல்லவன். இந்த இஸ்ரவேலின் கன்மலையை எதற்கு ஒப்பிடப்படுகிறது? அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலின் கன்மலை என்று சொல்லுவதற்கு முன்பு அவனை வில்லுக்கு ஒப்பாகவும், இரண்டாவது யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களுக்கு ஒப்பாகவும் சொல்லிவிட்டு மூன்றாவதாகத்தான் அவன் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான் என்று யாக்கோபு அங்கே சொல்லுகிறார். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கன்மலை முதலாவது உறுதியாய் நிற்கக்கூடியது. இந்த உறுதியாய் நிற்கக்கூடியது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய உறுதியை கெடுக்கிறதற்கும் உறுதியாய் நிற்க முடியாதபடிக்கு நம்மை தடுமாற பண்ணுவதற்கும் நிறைய சக்திகள் வரும், நிறைய கிரியைகள் நடக்கும், நிறைய சம்பவங்கள் நிறைவேறும். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நாம் அதிக உறுதியாய் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. சரி, இந்த உறுதி எப்ப வரைக்கும் இருக்கணும்? 6 மாசத்துக்கு இருக்கணுமா? 2 வருஷத்துக்கு இருக்கணுமா? எப்படி, எவ்வளவு காலத்துக்கு உறுதியாய் இருக்க வேண்டும்? எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆம், இஸ்ரவேலின் கன்மலை என்பது முதலாவது உறுதியை காண்பிக்கிறது. இந்த உறுதியில் எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முடிவு பரியந்தம் உறுதியிலே நிலைத்து நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் உறுதியாய் இருந்தால்தான் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரரோடு உறுதியாய் இருப்பதே கடினமாயிருக்கிறது. ஒரு சபையிலே நீடித்த நாட்களாய் உறுதியாய் இருப்பதே கடினமாயிருக்கிறது. ஒரு ஊழிய அழைப்பிலே உறுதியாய் இருப்பதே கடினமாயிருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உறுதியாய் இருப்பது என்பது முடிவு பரியந்தம் உறுதியாய் இருக்க வேண்டும். அந்த உறுதி யார் மீது உறுதியாய்? தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை என்னும் உறுதியாய் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த உறுதியாய் இருந்ததை குறித்து யாரை ஓமையாய் சொல்லலாம் என்று பார்த்தால், பலரும் பலவிதமான மனிதர்களை ஓமையாய் சொல்லுவார்கள். ஆனால் நான் ஒரு அற்ப ஸ்திரீயை கொண்டு வந்து இந்த உறுதிக்கு நிலைநாட்ட விரும்புகிறேன். அற்பஸ்திரி, அது யார் அற்பஸ்திரி? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவே இதே யோசேப்பின் கிணற்றின் மீது போய் உட்காருகிறார். அந்த யோசேப்பின் கிணற்றண்டையிலே இயேசு உட்கார்ந்த போது அங்கு சமாரியாவை சார்ந்த ஒரு ஸ்திரீ வருகிறார். அப்போ இயேசுவானவர் தண்ணீர் கேட்க இவர் பதில் சொல்ல, அப்புறம் அவள் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல, கடைசியில் அவர் தேவன் என்பதை கூட மறந்து அவர் கேள்வி மேல கேள்வி கேட்கிறார், எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிறோம். அந்த சம்பவத்தை நீங்க நல்ல யோவான் 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ கடைசி வரைக்கும் இயேசுவோடு உறுதியாய் நிற்கிறதை பார்க்க முடிகிறது. எல்லாற்றுக்கும் வார்த்தையை வைத்து எல்லாவற்றுக்கும் வாதம் பண்ணி அதிக உறுதியாய் நின்றிருந்த அவள் அந்த உறுதியின் விளைவை எங்க பிரதிபலித்தாள் என்று சொன்னால், 2 காரியத்தில் பிரதிபலித்தாள்.
ஒன்று தன் கையில் இருக்கிற குடத்தை வைத்து விட்டு போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவது, அவள் ஓடி போய் தன் ஜனங்களை, கர்த்தர் நல்லவை, எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்தார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, இங்கே நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரியவர்களும் ஊழியர்களும் அண்டர்லைன் பண்ண வேண்டியதான ஒரு மெயின் லைன் வேர்டு தான் இது. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி. இப்போ இஸ்ரவேலின் கன்மலை போ எப்படி உறுதியா இருக்கிறதோ அப்படி நாம் உறுதியா இருக்க வேண்டும். அந்த உறுதி எப்படிப்பட்டதா இருக்கணும்? முடிவு பரியந்தம் உறுதியா இருக்கணும். அந்த உறுதி யார் மீது இருக்க வேண்டும்? நம்பிக்கையை இயேசுவின் மீது வைத்து உறுதியா இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு உறுதியா இருந்தது யாருன்னா, யோவான் 4 சொல்லப்பட்ட சமாரிய ஸ்திரீ. அதற்கு 2 அடையாளம் உண்டு. ஒன்று, அவள் உறுதி எதை காண்பிக்கிறது? முதலாவது, தன் கையில் இருந்த குடத்தை கீழே இறக்கி வைத்து விட்டார். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இதுவரைக்கும் கிராமத்துக்கும் கிணற்றுக்கும் இடையிலே நான் தண்ணீருக்காக அலைந்தேன். இனி நான் கிராமத்துக்கும் கிணற்றுக்கும் இடையிலே தண்ணீருக்காக அலைய போவது இல்லை. அதற்கு பதில் இப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். இந்த யோசேப்பின் கிணற்றண்டையில் உட்கார்ந்து இருக்கிற இயேசுவுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே நான் நடக்க போகிறேன். காரணம், என் ஜனங்களிடத்தில் சொல்லி அவர்களையும் இந்த இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எவ்வளவு அழகான ஒரு தீர்மானம் பாருங்க. வச்சது ஒரு குடத்தை, கூட்டு வந்தது ஒரு கிராமத்து ஜனங்களை. இப்படிப்பட்ட ஒரு உறுதி அந்த ஸ்திரீயினிடத்தில் காணப்பட்டது. இதை போன்ற ஒரு உறுதி ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் இருக்க வேண்டும். வரும்போது தண்ணி குடத்தோடு தான் வர்றான். ஆனா இயேசுவிடத்தில் அதிக உறுதியான சத்தியத்தை பெற்ற உடனே அவளுக்கு குடத்தின் மீது வாஞ்சை வரவில்லை, ஜனத்தின் மீது ஆத்தும தாகம் வந்தது. இங்க பெரிய ஒரு ஆச்சரியத்தை கவனிக்கணும். இயேசு தண்ணி கேட்டார். கேட்ட உடனே இவ குடத்தை சாட்சி, ரெபெக்காளை போல குடத்தை சாட்சி தண்ணி ஊத்தி இருந்தா இயேசுவின் தாகம் மட்டுமே தீர்க்கப்பட்டிருக்கும். அவரும் நன்றி மகளே அப்படின்னு சொல்லிட்டு விட்டிருப்பார். ஆனா இந்த ஸ்திரீ அந்த இயேசுவினிடத்தில் அதிக உறுதியாய் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தார். நீண்ட நேரம் நம்பிக்கையோடு தனித்தவளாய் அந்த மத்தியான நேரத்திலே கிணற்றண்டையிலே இயேசுவிடத்தில் உறுதியாய் நின்றதினால் இயேசுவின் தாகம் தீர்க்கப்படுவதற்கு பதிலாக ஒரு கிராமத்து ஜனங்கள் எல்லாருடைய ஆத்தும தாகமும் அங்கு தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் கன்மலை என்று சொன்னால் உறுதியானது. அந்த உறுதியானது என்று சொன்னால் முடிவு பரியந்தம் நிலைநிறுப்பது. அந்த முடிவு பரியந்தம் நிலைநிறுப்பது என்று சொன்னால் இயேசுவின் மீது வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்று சொன்னால் கையில இருக்கிற குடத்தை கீழே வைத்து விடுவது. நீங்க இயேசுவிடத்து நம்பிக்கை வைக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று உறுதியா இருக்கீங்களா? நீங்க எதை பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அதை முதலாவது கீழே விடுங்க. அந்த குடத்தை கீழே வையுங்க. குடம் இருந்தாதான் தாகம் தீர்க்கப்படும் என்பது இந்த ஸ்திரீயுடைய வாஞ்சை. ஆனா குடம் இல்லாட்டியுமே ஒட்டுமொத்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியும் என்பது இயேசுவின் தரிசனம். மனுஷனுடைய அறிவு ஒரு குடத்து அளவுக்கு இருக்கு, தேவனுடைய வாஞ்சையோ ஒரு கிராமத்து அளவுக்கு இருக்குது. இதுல தெரியும் உங்களுடைய உறுதி எப்படிப்பட்டது என்று சொல்லி. திருமணம் ஆவதற்கு தாமதமாகலாம், ஆனாலும் உறுதியாய் இருங்கள். பிள்ளை
ஒளிபரப்புக்கு தாமதமாகலாம், ஆனாலும் நம்பிக்கையிலே இஸ்ரவேலின் கன்மலையை போல உறுதியாய் இருங்கள். ஊழியத்துக்கு அழைத்த தேவன் ஊழியத்தை கொடுத்துட்டார். ஆனா ஊழியம் செய்ததுக்கு ஏற்ற பெரிய பலன் ஒண்ணும் கிடைக்கல. அதுதான் உங்க ஆதங்கம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் கன்மலை உறுதியா இருக்கிறது போல என் ஊழியக்காரே என்னிடத்தில் நம்பிக்கையாய் உறுதியாய் இருங்கள். உங்களை கர்த்தர் நல்லவே நான் ராஜாக்களின் ரதங்களில் ஏற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறேன். உங்க உறுதியை மட்டும் விட்டு விடாதீர்கள். அந்த உறுதியிலே நிலைத்திருங்கள். ஒரே ஒரு ஸ்திரீ, இங்க இயேசு அந்த ஸ்திரீயிடத்தில் பேசினது வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தை கிடையாது. இயேசு அந்த ஸ்திரீயிடத்தில் பேசினது எல்லாமே அந்தரங்கத்தை குறித்து பேசுகிறார். ஒரு தனித்த நேரம், யோசேப்பின் கிணறு, இயேசு ஒரு ஆண், இவள் ஒரு பெண். அங்கு 2 பேருக்கு இடையில பேச்சில்லை. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவனும் புருஷன் இல்லை. எல்லாம் இப்படி அந்தரங்கத்தை குறித்து இயேசு பேசுகிறார். ஆனாலும் அந்த ஸ்திரீ பாருங்க, ஐயரவுப்பட்டவளாகவோ நடுங்கினவளாகவோ ஐயையோ என்று சொல்லி ஓடுகிறவளாய் அல்ல. அவர் என்னத்தை பேசிட்டாரு? என்னை பத்தி தானே பேசினாரு. அவர் எதை சொல்லிட்டாரு? நான் செய்ததுதானே சொன்னாரு. என்னை குறித்து எல்லாத்தையும் சொல்றாரே சொல்லி அவள் நடுங்காமல், பயப்படாமல், ஓடாமல் உறுதியாய் நிற்கிறாள். அவளுடைய அந்த உறுதி தான் அநேகருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஸ்திரியாய் கர்த்தர் அவளை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவருக்குள் வரும்போது எடுக்கிற உறுதி என்பது ஒன்று இருந்தது. ஆனா இப்போதோ அந்த உறுதி இல்லை. இஸ்ரவேலின் கன்மலை என்பது முதலாவது உறுதியாய் நிற்பது. அந்த உறுதியிலே நிலைத்து நில்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இஸ்ரவேலின் கன்மலை என்பது உறுதியாய் நின்றது மாத்திரமல்ல. அந்த வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவனுடைய கரங்கள் பலத்தன. அப்போ ஒரு கன்மலை என்பது ஒரு வைக்கப்பட்ட இடத்துல மலை மாறி நின்னா மட்டும் பத்தாது. அது நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பலத்ததாய் மாற வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த பலத்த அடையாளத்துக்கு ஏதுவாய் அந்த கன்மலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த பலத்த கிரியை அங்கு உண்டாக வேண்டும். அதுதான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இந்த பலத்தன என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? அது ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்வதை காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே உறுதிப்படுத்துகிற அருமையான தன்மையை விளங்க காட்டுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த பலத்தனை என்பது அது சோத்திரம் தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது என்று சொன்னால், அந்த சோத்திரம் எதிலே பலத்தனை, எப்படி பலத்தனை? தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கவனித்து பார்த்தால், அந்த கன்மலையானது ஒவ்வொரு நாளும் காலையிலே பெய்கிறதான பனியினாலே தன்னை பலப்படுத்தி கொண்டன. அடிக்கடி பெய்கிற வானத்தின் மழை தண்ணீரினால் தன்னை பலப்படுத்தி கொண்டன. பகலில் அடிக்கும் சூரியன் வெளிச்சத்தினாலே அந்த கன்மலை தன்னை பலப்படுத்தி கொண்டன. இதை புரியாதவர்கள் நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் எப்படி ஒரு மலையை பலப்படுத்தும்? பனி பெய்ய 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 பெய்ய
அந்த பனியுடைய தூறல்கள் நிமித்தமாகத்தான் அந்த மலைக்குள்ளும் மலையின் சுற்றுவட்டார எல்லா இடத்திலும் நல்ல அழகான பசும் புற்களும் சின்ன 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 குட்டி குட்டி செடிகளும் முளைக்க துவங்குகிறது. அந்த செடிகள் முளைக்க 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 செடிகள் மேலே வர வர அங்கிருக்கிற மண்ணெல்லாம் கீழே மறையப்பட்டு அருமையான செடிகளினால் அந்த பசுமையினால் அந்த மலை மூடப்படுகிறது. அதுக்கு பேர் தான் அருணோதயம். அந்த அருணோதயம் என்னும் பணியினாலே இந்த மலையானது செடிகளை முளைப்பித்து இலைகளை முளைப்பித்து தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது. இரண்டாவது, வானத்து மலையினால் இந்த கண்மலையானது தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது. வானத்தின் மலை எப்படி கண்மலையை உறுதிப்படுத்தும்? அந்த கண்மலையிலே பாறைகள் உண்டு, பெருங்கற்கள் உண்டு, நிறைய மண் உண்டு, மணல் பகுதி உண்டு. இப்ப வானத்திலிருந்து மழை பெய்யும் போது அந்த வானத்தின் மலையின் தண்ணீரானது அந்த மலையின் மேலே விழுகும் போது அந்த மலையானது எல்லா தண்ணீரையும் கீழையும் வெளியேயும் அனுப்பிவிடாமல் அந்த மலையானது மலையின் தண்ணீரை குடிக்கிறது. அந்த மலையின் தண்ணீரை குடிக்கும் போது அங்கு இடைவெளியில் காணப்படுகிற பாறைகளும் கற்களும் இடைவெளி காணப்படுகிற ஓட்டைகளும் பொந்துக்களும் சந்துக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இணைய ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த மலை இன்னும் உறுதியாக மாறுகிறது. கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக, இந்த கண்மலைக்கு மேல் பகல் நேரத்தில் நல்ல சூரிய ஒளி வீசுகிறது. இந்த சூரிய ஒளியினால் இந்த கண்மலையானது தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது. சூரிய ஒளிக்கும் கண்மலையின் உறுதிக்கும் என்னையா தன்மை என்று சொன்னா, கற்களை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். வெள்ளைக்கல் என்பது சீக்கிரத்துல உடையக்கூடிய கல். கருப்பு கல் என்பது அதிக உறுதியா இருக்கக்கூடிய கல். அதனாலதான் சாலமோன் காலத்துல கர்த்தர் பளிங்கு கற்கள் வெள்ளையா இருந்தது. ஆனா மற்ற கற்கள் கருப்பு கற்களை கொண்டு வந்து அவன் சாலமோன் தன் ஆலயத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் அரண்மனையையும் கட்டினதாக பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த பகலில் அடிக்கிற சுதந்திர வெயிலானது அந்த கற்களை கர்த்தர் நல்லவே கருப்பு கற்களாய் மாற்றி விடுகிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த கண்மலையானது முதலாவது பனியினால் தன்னை உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவது மழையினால் தன்னை உறுதிப்படுத்துகிறது. மூன்றாவது சூரியனுடைய வெளிச்சத்தினால் தன்னை உறுதிப்படுத்துகிறது. இப்போ இந்த பனி என்பது என்ன? இந்த பனி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தரையில பெய்கிற பனிக்கும் மலையில பெய்கிற பனிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இதை முதலாவது ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தரையில பெய்கிற பனிக்கும் மலையில பெய்கிற பனிக்கும் என்ன வித்தியாசம்னா, தரையில பெய்கிற பனியானது கர்த்தர் நல்லவர், பொழுது விடிந்த சூரிய கதிர் பட்ட கொஞ்ச நேரத்துல அது மறைந்து போகும். ஆனா மலையின் மீது பெய்கிற பனிக்கு பேர் மூடு பனி. அந்த மூடு பனி மலை முழுவதையும் மூடிக்கொள்ளும். மூடிக்கொண்டு அந்த மலையை நல்ல அருமையாய் குளிர்விக்கும். அங்க இருக்கிற மரங்கள், செடிகள், விதை தானியங்கள், இலைகள், கிளைகள் எல்லாவற்றையும் அழகாய் குளிர்விக்கும். அந்த குளிர்விக்கிறதுனால தான் எவ்வளவு பெரிய தீ விபத்துக்கள் ஏற்பட வந்தாலோ அந்த மரங்களும் கொடிகளும் எரியாமல் அதிகபட்சமான மலைகளிலே உறுதியாக இருக்கிறது. அப்போ தரையில பெய்கிற பனியை விட மலையில பெய்கிற பனி மூடு பனி. அந்த மூடு பனி அவ்வளவு சீக்கிரமாய் கரையாது, அவ்வளவு சீக்கிரமாய் போகாது. இந்த மூடு பனி எதை குறிக்கிறது? இது தேவனுடைய பிள்ளைகளின் விசுவாச ஜீவியத்தை பரிசோதிக்கிறதை காண்பிக்கிறது. உங்களுக்கு சோத்திரம், பல நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் காலைதோறும் பெய்யப்படுகிற மூடு பனியினால் நிரப்பப்பட வேண்டும். உறைந்து அல்லது கரைந்து போகிற பனியாகவோ
புற்களின் மேலே பெய்கிறதானே மறைந்து போகிற பனியாகவோ அல்லது வெளிச்சப்பட்டவுடனே காணாமோகிற பனியாகவோ அல்ல, மூடுபனியாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான மூடுபனியின் அனுபவம் உங்க வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பது கவனிங்கள். இந்த மூடு பணிக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு அற்புதமான சாட்சி என்ன தெரியுமா? இது ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு பேர் தான் மூடுபணியா. சங்கீதங்களின் புஸ்தகம் 148ஆம் சங்கீதம் 8வது வசனம், அக்கினியே கல்மலையே உறைந்த மலையே மூடுபனியை அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. ஆமென். இந்த மூடுபனி அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுமா? அப்ப இந்த மூடுபனி என்பது எது? உங்க விசுவாச ஜீவியத்துல கர்த்தருடைய பிரசன்னம் வந்து மூடும். அந்த நேரத்துல சில சோதனைகள் வரும், அந்த பிரசன்னத்தை விட்டு வெளியே வர வேண்டிய நிர்பந்தம் வரும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய மகிமையிலே உங்களை மூடிக்கொள்ள வேண்டும். அவருடைய சொற்படி செய்கிறேன், அவருடைய சொற்படி செய்வேன் என்று சொல்லி உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்ரவேலின் கன்மலை. அந்த இஸ்ரவேலின் கன்மலை என்றால் உறுதி. அந்த உறுதிக்கு காரணம் அந்த மலைக்கு மேல் பெய்கிற பனி. அந்த பனியானது தரைப்பனியாய் இல்லாமல் மூடுபனியாய் மாடுகிறது. அந்த மூடுபனி என்பது கர்த்தருடைய சொற்பணி செய்கிறது. எவ்வளவு ஆழமான, எவ்வளவு அர்த்தமான, எவ்வளவு எடுக்க தேவனுடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஒன்று மாத்திரம் உறுதியா புரியுவண்ணமா சொல்றேன். நீங்க தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய பிரசன்னத்துல மூடப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா வேற எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்தினால் மூடப்பட்டவர்கள் அவருடைய சொற்படி செய்கிறவர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ பனி என்பது தேவனுடைய பிரசன்னம், அதனால் மூடப்படுவது. அது நிமித்தம் இந்த மலை தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த மலை தன்னை சொல்கிறோம், இந்த கண்மலை தன்னை எதனால் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது? வானத்து மழையினால். வானத்து மழையினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வானத்து மலை என்பது என்ன? இந்த வானத்து மலை என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கிருபை உண்டாவதாக. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 8:2. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மலையும் நின்று போயிற்று. இப்ப நல்லா கவனிக்கணும், இங்கு வானத்து மலையும் நின்று போயிற்று என்று பார்க்கணும். இந்த மலை நின்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அறிவியல் ஆளரா இருந்தா, அறிவியலை குறித்து விருப்பம் உள்ளவர்களா இருந்தா நீங்க எடுத்த அந்த சயின்ஸை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எங்கெல்லாம் மலை சார்ந்த பட்டணங்கள் இருக்குதோ, மலை பிரதேச பகுதிகள் இருக்கிறதோ, அங்க எல்லாமே மழையானது அடிக்கடி பெய்கிறதா இருக்கும். அந்த மலை பகுதிகள், மலை சாராத பகுதிகள் இருக்கிற இடத்துல மழையானது மிக 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 குறைவானதா இருக்கும். அப்போ இந்த கண்மலைக்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார். என்ன கிருபை தெரியுமா? வானத்து மலையை பெய்ய பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த மலைக்கு வைத்ததற்கு. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த மலையின் தண்ணீரை கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு சாதாரண தண்ணீர் கிடையாது. அந்த சுத்திரம், அந்த மலை தண்ணீர் எப்படிப்பட்டது தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம், உபாகமம் 11:11 சொல்லுகிறது, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அல்லேலூயா. ஓ, இஸ்ரவேலின் கன்மலை என்பது அது தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியது. அது முதலாவது பனியினால் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது, மூடு பனியினால். இரண்டாவது, அது தன் மழை தண்ணீரினால் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது. இந்த மழை தண்ணீரை அந்த கன்மலை என்ன செய்தா? உபாகமம் 11:11 சொல்லுகிறது, அந்த கன்மலை மழை தண்ணீரை அப்படியே குடித்து கொள்ளுமா. மனுஷன் மட்டுமே தண்ணீரை குடிக்கிறவன் கிடையாது, கன்மலையானதும் தண்ணீரை குடிக்கிறதாகத்தான் இருக்கிறது. இந்த கன்மலையானது மழை தண்ணீரை குடிச்சதுனாலதான், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அது சுதந்திரிக்கக்கூடிய தேசமாய் மாறினது. அந்த சுதந்திரிக்கக்கூடிய தேசமாய் மாறினது யார்? யாக்கோபு எகிப்தை சுதந்தரித்தார். நான் சொல்ற வார்த்தைகள், உபமானங்கள் ஏருக்கு மாறாய் தெரியலாம், ஆனா வசனம் அதுதான். யாக்கோபு எகிப்தை சுதந்தரித்தார். யாக்கோபு தன்னுடைய சுய தேசமான பிறப்பின் வர்த்தமானத்தின் தேசமான கானானில் இருக்கும்போது பஞ்சத்திலே வேதனைப்பட்டார், ஆகாரமின்றி வேதனைப்பட்டார், ஓ பிள்ளையை இழந்து வேதனைப்பட்டார். ஒரு நேரம் வந்தபோது இந்த யாக்கோபு உறுதியாய் இருந்தது நிமித்தம் அந்த உறுதியை பார்த்த தேவன் யோசேப்பின் கண்களில் தயை கிடைக்க செய்து தன் தகப்பனாகிய யாக்கோபை எகிப்துக்கு அழைத்து அனுப்புகிறான். அங்கு வந்தபோது இந்த யாக்கோபுக்கு எகிப்திலே கோசேன் என்கிற ஒரு நாடே கொடுக்கப்பட்டது. பொதுவாக எகிப்தியர்கள் தான் கானானை மேற்கொள் சுதந்தரிக்குவதற்கு அலைந்தார்கள். ஆனா யாக்கோபோ கானானிலிருந்து எகிப்தை சுதந்தரித்தான். ஒரு தேவனுடைய கரத்தினால் பலத்தவர்கள், இஸ்ரவேலின் கன்மலையை போல இருக்கிறவர்கள் 10ஓடு 1, 11, அத்தோடு இது ஒன்று இருக்க மாட்டார்கள். எல்லாரும் அந்த வழியிலே போனால் தேவனால் நடத்தப்படுகிற மனுஷனோ வேறு வழியில் போவான். அவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருடைய நடைப்பயணம் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறது. ஆனா யாக்கோபுடைய பயணமோ கானானிலிருந்து எகிப்துக்கு போகிறது. எவ்வளவு ஆச்சரியம்! காரணம், அவன் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். அந்த இஸ்ரவேலின் கன்மலை, இரண்டாவது அந்த நல்ல மலை தண்ணீரை குடிக்கிற மலை. அந்த மலை தண்ணீரை குடிக்க 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 அந்த மலையில என்ன நடக்குது பாருங்க. உபாகமம் 11:11 சொல்லுகிறது, மலைகளும் பள்ளத்தாக்குகளுமான அந்த மலை தண்ணி அந்த இஸ்ரவேலின் மலை மேல படாத குடிக்க குடிக்க அந்த மலையை சுத்தி நல்ல பள்ளத்தாக்குகள் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்குகள் என்பது என்னையா? வேதாகமத்தில் 2 விதமான பள்ளத்தாக்குகள் உண்டு. ஒன்று மரம், செடி, கொடி, பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு. இன்னொன்று மனிதர்கள் நடக்க முடியாத இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு. ஆனா இங்கே இஸ்ரவேலின் கன்மலை இருக்கிற இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு உண்டாகிறது. இந்த பள்ளத்தாக்கு எப்படி என்று சொன்னா, நல்ல வாதுமை மரங்களும் புன்னை மரங்களும் நல்ல கொப்பேர் மரங்களும் ஒலிவ மரங்களும் பலதரப்பட்டதான மரங்களை விளைவிக்கிறதும் முளைப்பிக்கிறதும் வளரப்படுகிறதுமான நல்ல பள்ளத்தாக்கா இது வருகிறது. இப்போ ஒரு கன்மலையானது அது நான் பாட்டுக்கு நிப்பேன்னு சொல்லி நிக்காம தன்னை சுற்றிலும் அருமையான ஒரு காட்டுப்பகுதியை உண்டாக்குகிறது, நல்ல ஓசத்திர பள்ளத்தாக்கு ஏற்படுத்துகிறது. இதுதான் இஸ்ரவேலின் கன்மலை.
நீங்க இஸ்ரவேலின் புத்திரனும் இஸ்ரவேலின் புத்திரியுமாய் இருந்தா உங்களை சுத்தி இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்டாக வேண்டும். உங்களை சுற்றி இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் ஏற்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய அறிக்கை என்ன? எங்கய்யா, நான் வாழ்றதே இங்கு பெரிய வாழ்க்கையா இருக்கு, எனக்கே நான் தடுமாறிட்டு தெரிகிறேன், ஓ அடுத்து என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாம இருக்கிறேன், இதுக்கு இடையில நான் போய் எங்கய்யா மற்றவங்களை உருவாக்குறது? ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்க ரத்தத்துல உயிர் இருக்கான்னு முதல் செக் பண்ணி பாருங்க. உங்க ரத்தத்துல உயிர் இருக்கிறது உண்மைன்னா நீங்க இன்னொரு உயிரை உண்டாக்கதான் வேணும். இது நான் சொல்லுகிற கட்டளை அல்ல, வேதம் சொல்லுகிற பிரமாணம். ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த ரத்தத்துல உயிர் இருந்தாதான் உங்க உடம்புக்குள்ள உயிர் இருக்கும். அந்த உடம்புக்குள் உயிர் இருக்குன்னா நீங்க சிலரையாகிலும் உருவாக்கணும். ஒரு கொப்பேர் மரத்தை உருவாக்கணும், ஒரு மருதோன்றியை உருவாக்கணும், ஒரு ஒலிவ மரத்தை உருவாக்கணும், ஒரு வாதுமை மரத்தை உருவாக்கணும், ஒரு தேவதாருவை உருவாக்கணும். உங்களால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்க முடியாவிட்டாலும் தயவு செய்து ஒரு மரத்தையாவது உருவாக்குங்க. இந்த இஸ்ரவேலின் கண்மலைக்குள் எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கு. முதலாவது பார்த்தோம், இந்த இஸ்ரவேலின் கண்மலை பணியினால் தன்னைத்தானே உறுதிப்படுத்தி கொள்ளுகிறது. அது நல்ல தேவ பிரசன்னம். இரண்டாவது பார்த்தோம், இந்த இஸ்ரவேலின் கண்மலை வானத்து மலையினால் தன்னை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறது. அது நல்ல பள்ளத்தாக்குகளையும் மரம் செடிகளையும் புதிய காடுகளையும் உற்பத்தி பண்ணுகிறதாய் மாறுகிறது. மூன்றாவது, இந்த இஸ்ரவேலின் கண்மலை எதனால் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறது? சூரியனுடைய வெளிச்சத்தினாலே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சூரியனுடைய வெளிச்சத்தினாலே இந்த கண்மலையானது தன்னை அதிகமாய் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த சூரியனுடைய வெளிச்சம் என்பது என்ன? இந்த சூரியனுடைய வெளிச்சம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 23:4. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சூரியனுடைய வெளிச்சம் என்பது என்னவா? அதுதான் ஆண்டவராகிய தேவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சூரியனுடைய வெளிச்சம் அது தேவனை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது புரியலன்னு எனக்கு தெரியல. நான் பேசிக்கொண்டிருப்பது ஆதிகால பிரசங்கம் உபதேசமா இருக்கிறது போல இருக்கலாம். இப்போ இந்த இஸ்ரவேலின் கண்மலை தன் சூரியனுடைய வெளிச்சத்தில் அது உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வசனம் சொல்லுது, அந்த சூரியனுடைய வெளிச்சம் என்பதை கர்த்தர் சொல்லு. இது உண்மையா இல்லையான்னா ஒரு ஆதாரத்தை, இப்ப நடைமுறை ஆதாரத்தை காற்று. நீங்க பஸ்லயோ ரயில்லையோ பிரயாணம் பண்ணீங்கன்னா, குறிப்பா பஸ்ல அல்லது கார்ல பிரயாணம் பண்ணும்போது பாருங்க, போற வழியில நிறைய மலைகள் இருக்கும். எந்த மலையை பார்த்தாலும் அந்த மலைக்கு மேல ஒரு விக்கிரக கோவில் இருக்கும். அது முருகன் கோவிலாகவும் இருக்கும், விக்கிரசுத்திர விநாயகர் கோவிலாகவும் இருக்கும், அல்லது பெண் தேவதைகளுடைய பெயர்களிலோ ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் ஒவ்வொரு மலையிலையும் கட்டாயத்தின் பேரிலே அங்கு ஒரு விக்கிரக கோவில் இருக்கு. அதுல பெரும்பாலான மலைகளில் ஜனங்கள் ஏறுவதற்கு இறங்குவதற்கு எந்த வழியும் இருக்காது. ஜனங்க போய் அங்க நமஸ்கரிப்பதும் கிடையாது. ஆனா அந்த மலைக்கு மேலே அந்த சூத்திர வச்ச வாஞ்சையினால
சில மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பணத்தை கொட்டி சிரமப்பட்டு பொருட்களை மேல வரைக்கும் கொண்டு போய் எங்க ஊர்ல இந்த மலைக்கு மேல எல்லாத்துக்கு மேல உயர்ந்த இடத்துல என் சாமி தான் இருக்கணும்னு சொல்லி அவன் ஒரு சின்ன கோயிலையாவது கட்டிட்டு வந்துடுறான். நான் சொல்றது சுவாமி மலை, திருப்பரங்குன்ற மலை போல பிரபல்யமான மலைகள் அல்ல, ஆண்டவே வழியில் இருக்கிற மலைகள். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த மலைக்கு மேலே, மலையானது எதை குறிக்கிறது? அந்த மலைக்கு மேலே படுகிற சூரிய வெளிச்சமே கர்த்தரை குறிக்குது. இது நம்முடைய ஜனங்களுக்கு அந்த வெளிப்பாடு அவ்வளவாய் கிடையாது. ஆனா இந்துக்கள் மற்ற மார்க்கத்தார் இந்த வெளிப்பாடை பெற்றதுனால தான் என் ஊர்ல இருக்கிற மலை, அந்த மலைக்கு மேல வந்து சோத்திரம் முதலாவது என் சாமி இருக்கணும்னு வைக்கிறான். அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு பாருங்க. அதே சமயத்தில் இதை பார்த்து 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 சோத்திரம் மனம் நொந்த சில கிறிஸ்தவர்கள் ஒரு சில ஊர்களிலே ஒரு சில மலைக்கு மேலே ஏறி அங்கு சிலுவையை நட்டார்கள். சில இடத்துல ஜெபக்குழுக்களை நியமித்தார்கள், சில இடத்துல ஜெப வீடுகளை கட்டினார்கள். அதற்கு எதிர்ப்புகள் வந்தது, உண்மைதான். ஆனாலும் இங்கு நான் சொல்ல வருகிறது என்ன, இந்த இஸ்ரவேலின் கண்மலையானது சூரியனுடைய வெளிச்சத்தினாலே தன்னை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறது. அந்த உறுதி நமக்குள் காணப்பட வேண்டும். இந்த சூரியனுடைய வெளிச்சத்தினாலே இதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட உறுதியா இருக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும், வானத்திலிருந்து அடிக்கிற சூரியனுடைய வெளிச்சம் இங்க பூமியிலே நமக்கு ஏற்ற விதமாய் விழுகிறது. இப்போ அடிக்கிற வெயில் இதையே நம்மளால் தாங்க முடியல. ஆனா இதே வெயிலானது சூரியனுடைய வெளிச்சமானது மலைக்கு மேல படும்போது 7 மடங்கு, அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நடுவை 7 பகலின் வெளிச்சத்தை போல படுமா. அப்ப என்ன ஆகும்? அங்கு தேவையில்லாத செடிகள், தேவையில்லாத கொடிகள், தேவையில்லாத எல்லாம் செத்து காய்ந்து உதிர்ந்து போகும். ஆனால் அதிக உறுதியா இருக்கிறவைகளோ அங்கு நிலைத்து நிற்கும். அப்போ அந்த கண்மலைக்கு கூட, இஸ்ரவேலின் கண்மலைக்கு கூட ஆண்டவர் சூரியனுடைய வெளிச்சத்தை அனுப்பி தேவையில்லாதவைகளை சுட்டரிக்கிறவராக, அவைகளை அங்கிருந்து அழித்து படுகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். 7 பகலுடைய சூரியனுடைய வெளிச்சம் மலைக்கு மேல் படுகிறது. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த 7 பகல் சூரிய வெளிச்சம் எதை குறிக்கிறது? அங்க இருக்கிற தேவையில்லாத ஜீவராசிகள், தேவையில்லாதவைகளை அந்த சூரிய வெளிச்சமானது தகித்து போடுகிறது. அந்த தகித்து போடுதல் என்பது தேவனுடைய வல்லமையினால் சுத்திகரிக்கப்படுதலை காண்பிக்கிறது. அந்த சுத்திகரிக்கப்படுகிற வல்லமை என்ன செய்யும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அந்த சூரியனுடைய வெளிச்சம் தகிக்கக்கூடிய அந்த தகித்தல் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ இந்த சூரியனுடைய வெளிச்சம் எங்க யாருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது? யாக்கோபு என்கிற இஸ்ரவேலின் கண்மலை. அந்த இஸ்ரவேலின் கண்மலையா அப்படியே மாறி யோசேப்பு என்கிற இஸ்ரவேலின் கண்மலையா மாறிச்சு. அது மாறினதுனால யோசேப்புடைய ஜீவியமே மாறிடுச்சு. யோசேப்பின் ஜீவியத்துல இந்த நீதியின் சூரியன், 7 பகல் சூரியன் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுத்ததுன்னா, முதலாவது நீடிய பொறுமையை கொடுத்தது. எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் நீடிய பொறுமை வந்தது?
அவன் நம்பின இந்த யோசேப்பினால் உதவி பெற்ற பானபாத்திரக்காரன், நீ உயர்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், மறந்துடாதன்னு சொல்லியும் அவன் மறந்துட்டான். ஆனாலும் யோசேப்பு அவசரப்படல. சிறைச்சாலை அதிகாரியே யோசேப்பின் கையில இருந்தும் அந்த அதிகாரி மூலமா அவசர செய்தியை அனுப்பாம தேவனா வழி தரக்கட்டும் சொல்லி 2 வருஷம் தன் விடுதலைக்காக அதிக பொறுமையோடு காத்திருந்தான். இது யோசேப்பின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பொறுமை. 2வது, யோசேப்பின் வாழ்க்கையிலே இந்த 7 பகல் சூரியன் என்ன செய்தது தெரியுமா? நல்ல சகிப்புத்தன்மையை கொடுத்தது. என்ன சகிப்புத்தன்மை? ஒரு கட்டம் வந்தது, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பார்க்க வருகிறார்கள். யோசேப்புக்கு சகல அதிகாரமும் இருக்கு, யாரையும் பிடிக்கலாம், யாரையும் கட்டலாம். சங்கீதம் 105 சொல்லுகிறது, தன் சுத்திரம் தன் ஆட்களை அனுப்பி அவர்களை கட்ட அவிழ்க்க சொன்னான். அப்ப கட்டவிழ்க்கிற அதிகாரமும் கட்டுகிற அதிகாரமும் யோசேப்புக்கு இருந்தது. யோசேப்பு நினைத்திருந்தா, நீங்க தானே என்ன இஸ்மவேலை வித்தீங்க, நீங்க தானே என் சட்டைய கலட்டினீங்க, நீங்க தானே என்ன அடிமையாக்குனீங்கன்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சு சிறைச்சாலையில் அடைத்திருக்கலாம். ஆனா அதை யோசேப்பு செய்யாம அவன் சொத்திரம் கழிவறைக்குள் போய், குளியலறைக்குள் போய், தனித்து போய் மனம் கசந்து அழுதான். திரும்ப முகத்தை துடைத்து கொண்டு வந்து, நான் தான் உங்கள் சகோதரன் என்று தன்னை வெளிப்படுத்தினான். இது எதை குறிக்கிறது? 7 பகல் சூரியனுடைய வெளிச்சத்தினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதுதான் சகிப்புத்தன்மை. ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா அங்கு நீடிய பொறுமை வேணும். கிரிய நடக்கிற வரைக்கும், பதில் வருகிற வரைக்கும், விடுதலை வர்ற வரைக்கும் அந்த வேதனையை சகித்து பொறுக்கணும். 2வது, சகிப்புத்தன்மை. சொந்த குடும்பத்துல, சொந்த புருஷங்கள்ட்ட, சொந்த மனைவிட்ட, சொந்த பிள்ளைகள்ட்ட, சொந்தக்காரங்கள்ட்ட சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். 3வது, இந்த 7 பகல் சூரியனுடைய வெளிச்சம் யோசேப்பை எப்படி மாற்றிச்சு அப்படின்னா, கொடுக்கிறவனாய் மாற்றினது. நீங்க சொல்ல, அவன் தான் ஏற்கனவே கொடுக்கிறவனாயிற்று. எகிப்தியர் எல்லாருக்கும் தானியத்தை கொடுத்தான், மற்ற தேசத்தார் கொடுத்தான். நீங்க சொன்னா அந்த கொடுப்பதை சொல்லவில்லை. இந்த யோசேப்பு எப்படி கொடுக்கிறவனாய் மாறினான்னு சொன்னால், இவனை யாரெல்லாம் கொலை செய்யணும்னு பார்த்தாங்களோ, யாரெல்லாம் இவனை கொன்று போடணும்னு பார்த்தாங்களோ, யாரெல்லாம் இவனை பழி வாங்கினார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறவனாய் யோசேப்பு மாறினான். கொலை செய்யவும், கொன்று போடவும், சொத்தும் அழிக்கவும் பார்த்தது யார்? சொந்த சகோதரர்கள். ஆனா அவர்களுக்கு எதை கொடுத்தான்? பெரிய 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 ஆட்டு மந்தையை கொடுத்தான், பெரிய பெரிய வீடுகளை கொடுத்தான், ஒரு தனி பகுதியை உருவாக்கி கொடுத்தான். இதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில கொடுக்கிற தன்மை. அப்போ அந்த 7 பகல் சூரியனால் பக்குவப்படும் போது இந்த நற்கிரியைகள் உண்டாகிறது. எல்லாவற்றை விட இந்த 7 பகல் சூரிய வெளிச்சம் இஸ்ரவேலின் கண்மலையாக யோசேப்பை எப்படி மாற்றிச்சு தெரியுமா? என் இருதயத்தை கவர்ந்த ஒரு வேத பகுதி. யோசேப்புடைய தகப்பனாக யாக்கோபு கானான்ல இருந்து எகிப்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஓ, பார்வோனை இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பின் கண்களில் இப்போ என்ன வடிகிறது? நல்ல கண்ணீர் வடிகிறது, நல்ல கண்ணீர் வடிகிறது. எங்க அப்பாவை நான் பிரிஞ்சிருந்தேன், எங்க அப்பாவை நான் விட்டுட்டு இருந்தேன். ஐயோ, என் தகப்பனாரை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போதோ என் தகப்பன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையே ஆசீர்வதிக்கிறவராய் வந்து விட்டார். இதுதாங்க ஒரு மகன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமை. தான் எவ்வளவுதான் உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் தன்னை விட தன் தகப்பனை உயர்த்தி வைத்து பார்க்கிறான் பாருங்க. இதுதான் 7 பகல் சூரியனை வெளிச்சத்தினால் உண்டான பக்குவம்.
இந்த பக்குவம் இன்னைக்கு இருக்கிற ஆம்பளைங்களுக்குள்ளோ, இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்குள்ளோ, இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள் வரணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு யோசேப்பு தன் தகப்பனாக யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். இப்ப யாக்கோபுடைய கை மேலே இருக்கிறது, பார்வோனுடைய தலை கீழே இருக்கிறது. மேலே இருக்கிற யாக்கோபின் கைக்கும் கீழே இருக்கிற பார்வோனுடைய தலைக்கும் இடையில யோசேப்பின் கண்கள் இருக்கிறது. அவன் பழங்காலாக இடம் அடைகிறான். என் தகப்பனாரை நான் பார்த்தது மாத்திரமல்ல, என் தகப்பன் ராஜாவை ஆசீர்வதிக்கிறவராய் உயர்ந்து விட்டார். இதுதாங்க இஸ்ரவேலின் கண்மலை. கண்மலை என்றால் உயர்ந்து, இந்த யோசேப்பு தானும் உயர்ந்து தன் தகப்பனையும் உயர்த்தினான். இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? உங்களுக்காக உதிரத்தை ஊற்றின உங்க தாயை உயர்த்துகிற தன்மை உங்கள்கிட்ட இருக்குதா? இப்படிப்பட்ட உங்களுக்காக உயிரை கொடுத்த உங்க தகப்பனை உயர்த்துகிற அந்த மேன்மை உங்கள்கிட்ட இருக்குதா பாருங்க. இஸ்ரவேலின் கண்மலை என்று சொன்னான். இப்படி மற்றவர்களை உயர்த்தி வைத்து பார்ப்பது. இந்த அருமையான தேவ செய்தி கேட்கிற தேவ சனமே, இந்த அருமையான இஸ்ரவேலின் கண்மலையின் சகல ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேருவதாக, சகல நன்மைகளும் உங்களை வந்து நிரப்புவதாக, சகல விதமான வார்த்தைகளும் உங்களை அப்படியே ஆட்கொள்ளுவதாக. இஸ்ரவேலின் கண்மலை தன் பணியினால் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு, மழையினால் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு, சூரிய வெளிச்சத்தினால் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுவதை போல என் தேவனாகிய கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவாராக. உங்களையும் இஸ்ரவேலின் கண்மலையாய் மாற்றுவாராக. கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒருவரும் மௌனமாய் இருக்காதபடி ஒவ்வொரு நிமிடம் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னையும் இஸ்ரவேலின் கண்மலையாய் மாற்று, என்னையும் இஸ்ரவேலின் கண்மலையாய் மாற்றுமாண்டவர். எனக்கும் பிள்ளைகள் உண்டு, அவர்களுடைய நிலைமை வேறு வேறு விதமாய் இருக்கிறது. நானும் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு தயவு செய்து யாக்கோபுடைய கரங்கள் பலத்ததை போல, அவனுடைய கைகள் உறுதியாய் இருந்ததை போல நான் உமக்குள் உறுதியாய் இருக்கேன். என் கைகள் பலத்ததாய் மாற தேவன் உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ கர்த்தர் நல்லவே, கண்மலையின் தேனினாலும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் உண்ணும்படி கொடுத்தார் என்று உபாகமம் 32:13 இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தேன். அந்த கண்மலை என்றால் என்ன என்பது இன்னைக்கு இஸ்ரவேலின் கண்மலையை குறித்து நாங்கள் ஆராய உதவி செய்து ஆவியான பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நீ எடுத்து கொடுத்த ஒவ்வொரு ஓமைகளுக்காக உபமானங்களுக்காக இதோ இந்த அதிகாலை இருட்டோடு ஜபத்துக்கு எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச ஜனங்கள், மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளுமாக இவர்கள் ஒவ்வொருவரும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேலின் கண்மலைகளாய் மாறட்டும். இவர்களுடைய கைகள் பலக்கட்டும், இவர்களுடைய ஜீவியம் உறுதியாய் நிற்கட்டும். ஆண்டவரை நற்கிரியைகளும் நற்சுபாவங்களும் ஆண்டவரே பிறப்பிக்கப்படட்டும். கர்த்தர் நல்லவர். யாக்கோபு எப்படி எகிப்தை சுதந்தரித்தான், அதை போல் உடைய பிள்ளைகள் சத்துருக்களின் பாளையங்களை சுதந்தரிக்க, பிடுங்கப்பட்டதும் கொள்ளையாடப்பட்டதுமான நன்மையான இடங்களை சுதந்தரிக்க, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற ஜனங்களாய் மாற்றித்தார்.
வெளிப்படத்தில் 21:7 சொல்லுகிறபடி ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பான். அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளையை சுதந்திரிக்கட்டும். இந்த செய்தி உடைய ஜனங்களை உருவாக்கட்டும், அநேகரை உருவாக்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.